அசல் தமிழ்நாட்டு மருமகள் என்று பலராலும் அழைக்கப்பட்ட நடிகை தேவயானி ராஜ்குமார் அவர்கள் யாருக்கும் தொல்லை தராத பெண்மணி. யாராலும் எனக்கும் எந்த துன்பமும் இல்லை என்றும் கூறுவார். பலராலும் கேட்கப்படும் கேள்வி, உங்களுக்கு ஏன் ராஜ்குமார் அவர்களை பிடித்தது என்ற கேள்விக்கு எனக்கு அவருடைய குணம்தான் மிகவும் பிடித்தது என்றும் அவர் கூறும் ஒரே பதிலும் இதுதான். தமிழில் அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவிர எனக்கும் அவரோடு நடிக்க வாய்ப்பே வரவில்லை, ஏன் என்றே தெரியவில்லை என்கிறார். ஆனால் சிங்கப்பூரில் நடந்த ஷோவில் ரஜினி சாரை பார்க்க நேர்ந்தது. உங்களுடைய ரோல், அதாவது பஞ்சதந்திரம் படத்தில் நன்றாக நடித்திருக்கிறீர்கள் என்று அவருடைய ஸ்டைலில் சூப்பர் என்று பாராட்டினார். திரைப்படங்களில் உச்சத்தில் இருந்த சமயத்திலேயே சின்னத்திரைக்கு மாறி வெற்றியில் கோலோச்சிய தொடர் கோலங்கள். சின்னத்திரை வரலாற்றில் 7 வருடங்களுக்கு மேல் ஓடிய தொடர். அதுபோல் வில்லத்தனத்திற்கு பெயர் போன தொடரும் இது. இத்தொடர் ஓடிய காலகட்டத்தில் என்னடா கதை 7 வருடங்களா ஓடுதாமே என்று அனைவரையும் வியக்க வைத்த ஒரே தொடர் இந்த கோலங்கள். என்னுடைய முதல் சீரியல் வாய்ப்பு. இத்தொடருக்கான கதையை எனது கணவர்தான் கேட்டார். அவருக்கு பிடித்தது. நீ இதில் நடித்தால் உனது கேரியரில் இது எப்பொழுதும் பிளஸ்ஸாகவே இருக்கும் என்றார். நானும் ஒத்துக்கொண்டேன். அப்பொழுது மலையாள படத்தில் இருந்தேன். இந்த சீரியலின் போதே நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் ஒரே சீரியலில் முழு கவனத்தையும் செலுத்தி நடித்தேன். நல்ல காதலராகவும் நல்ல கணவனாகவும் என் கணவர் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு நாங்கள் தயாரித்த படம் காதலுடன். ஒரு படத்தை தயாரிப்பது அவ்வளவு ஈஸி இல்லை, மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் கடவுள் துணை இருந்ததால் படம் ரிலீஸ் ஆனது. திருமணத்திற்கு பிறகு பட வாய்ப்பு குறைந்ததுடன் கமிட்டான படத்தில் கூட பதில் இல்லை. திருமணத்திற்கு பிறகு ஹீரோயினுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும் என்று நினைக்கிறேன். எனது கணவரும் மிக மிக நல்லவர். நான் அவர் இயக்கத்தில் நடித்த படம் நீ வருவாய் என. அப்படத்தின் காட்சிகளை நடித்து காட்டிதான் சொல்வார். வசனங்களை நன்றாக பேசி காண்பிப்பார். நன்றாக எழுதவும் உச்சரிக்கவும் செய்வார். நல்ல நடிகரும் கூட. ஆனால் அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையவில்லை என்கிறார் தேவயானி அவர்கள். குழந்தைகள் பிறந்து பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்ற காலகட்டத்தில் நான் பட வாய்ப்பு இல்லாமலும் இருந்தேன். சும்மா இருந்த நேரத்தில் ஆசிரியை ஆகலாம் என்ற முயற்சித்தேன். அத்தேர்வையும் என் பிள்ளைகள் படித்த பள்ளியில்தான் எழுதி தேர்ச்சியும் பெற்றேன். எனக்கு பாடம் நடத்துவதும் பிடித்தமான வேலைதான். டீச்சராக வேண்டும் என்றதும் சிறுவயது கனவுதான். பிள்ளைகள் படித்த அதே பள்ளியில் 4ஆம் வகுப்பு ஆசிரியராகிவிட்டேன். ஆசிரியர் மற்றும் பெற்றோருக்கும் பெரிய அதிர்ச்சி. நீங்கள் வகுப்பு ஆசிரியரா என்ற கேள்வியும் பெற்றோருக்கு என்று கூறுகிறார் தேவயானி அவர்கள். டீச்சர் வேலை மிகவும் ஆத்மார்த்தமான வேலைதான். சின்ன பிள்ளைகளோடு அது ஒரு தனி அனுபவம் என்கிறார். நான் கொஞ்சம் பயந்த சுபாவம்தான். ஆனால் என் திருமண விஷயத்தில் எங்கிருந்துதான் அந்த துணிச்சல் வந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. என் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் நான் செய்த ஒரே செயல் இது மட்டும்தான். அவரை திருமணம் செய்ய வேண்டும். எனக்கு இவர் சரியாக இருப்பார் என்ற எண்ணம் வந்தவுடன் நான் எடுத்த இந்த முடிவு கடவுள்தான் எழுதியிருக்கிறார் என்று திருமணம் செய்து கொண்டு இன்று வரை மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் நாங்கள் வாழ்கிறோம் என்று கூறுகிறார் தேவயானி அவர்கள். மாடர்ன் உடையில் உங்களை பார்த்தால் சூப்பரா இருக்கீங்க. அது போன்ற உடையிலும் கண்டினியூ ஆனா என்ன என்று கேட்டால் இல்ல, அது வேண்டாம், எனக்கு பிடிக்கல என்று உறுதியாகவே கூறுகிறார். 1-2 படங்களோடு மாடர்ன் உடையில் நிறுத்தியதுடன் ஹோம்லி ரோலிலும் நினைத்த வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு தேவயானியும் ஒரு உதாரணம்தான். இவர் நடித்த புது புது அர்த்தங்கள் என்ற சீரியல் சமீபத்தில் தான் நிறைவடைந்தது. தற்போது சினிமாவிலும் அம்மா ரோலிற்கு மாறி நடித்து வருகிறார். மும்பை பெண் சுஷ்மா என்ற தமிழ்நாட்டின் மருமகள் தேவயானி ராஜ்குமார் அவர்கள். சினிமா துறையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் புரிந்து கொண்டு வாய்ப்பு வந்த போதும் சரி, வாய்ப்புகள் இல்லாத போதும் சரி, ஒரே மாதிரி இருந்தவர்தான் நடிகை தேவயானி அவர்கள். எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு உங்களுக்கு பிடித்த நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.